இன்றைக்கி காலையில் அப்பிச்சி கூட்டிகிட்டு அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு உடுமலை கிளம்பிட்டாங்க. அப்பிச்சி கண்ணில் பொறை இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு தான் வர சொல்லியிருந்தாங்க. அதனால் 2 பேருமே காலையில் பாலை கறந்து வச்சுட்டு நேரமே கிளம்பிட்டாங்க. நான் கொண்டு போய் பாலை சொசைட்டியில் ஊற்றிட்டு வந்துட்டு அப்படியே ஒவ்வொரு மாட்டையாக தோப்புக்குள்ளே அன்னாங்கல் போட்டு முடிக்கியாச்சுங்க. அன்னாங்கல் போட்டு முடிக்கிட்டோம்னா ஆற்ற செடிக்கு வராமல் அப்படியே உட்காந்து பார்த்துக்குவாங்க. நம்ம தோப்புக்குள்ளே மாட்டை அன்னாங்கல் போடுறத பார்த்துட்டு நீலன் குட்டி இன்னாத்துக்கு ஒரு குச்சி ஒன்று எடுத்துகிட்டு தோப்புக்குள்ளே வந்தாச்சுங்க. அப்படியே வருங்காலத்தில் ஒரு குட்டி விவசாயி பார்க்குற மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறம் அம்மா குடிக்கிறதுக்கு ஒரு கூட தண்ணி கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. இங்கெல்லாம் ஆரோ வாட்டர் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, கிணத்து தண்ணி தாங்க. அது ஊற்று தண்ணி தான், குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் கட்டுத்தரையில் கொஞ்சம் சாணி இருந்தது, வலிச்சு போட்டுறலான்னு சொல்லி அதையுமே வலிச்சு போட்டாச்சு. மாடை விட்டுற உடனே சாணி அழியிறோனுங்க, இல்லைன்னா கோழியெல்லாம் அப்படியே கொதறி விட்டுரும். சாணியெல்லாம் வலிச்சுட்டு அப்படியே ஆட்டாம்புழக்கையெல்லாம் கூட்டி அதையும் வலிச்செறிஞ்சாச்சு. கடைசியாக கட்டுத்தரை ஃபுல்லாக கூட்டி பளிச்சுன்னு பண்ணியாச்சுங்க. உங்களுக்கு இந்த ஒர்க் பிடிச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், டாடா.